லஞ்சம்னா என்ன? இப்போ அவங்க தேவையை கொடுக்குறீங்க, அவனுக்கு அதான் தேவைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான், அவனுக்கு அது உதவான்னு தெரியல, அவன் கொண்டு அப்படியே ஆசிரியர் கொடுக்க போறான், அவ்வளவுதான். இல்லைன்னா அவன் கொண்டு போலீஸ் கொடுப்பான், கோர்ட்டு கொடுப்பான், ஹாஸ்பிட்டல் கொடுப்பான். அவனுக்கு அதான் தேவை, அது கிடைச்சது, அதை கொண்டு அங்கே அப்படியே போயிடும், செலவாயிரும். அவனுக்கு என்ன வேணும்னு அவனுக்கு தெரியல, அவனுக்கு வேண்டியதை கொடுத்துருக்க உங்க காரியம் ஆகுது. இன்னைக்கு ஷூ வாங்கி கொடுத்தா தான் நான் ஸ்கூலுக்கு போவேன்னு சொல்லுது பிள்ளை, என்ன பண்றீங்க? எனக்கு நீ டூர் போட்டு போட்டா தான் ஸ்கூலே போவேன் அப்படின்னு சொல்லுது, என்ன செய்வீங்க? டூர் அது தேவையா? ஏன் செஞ்சு கொடுக்குறீங்க? அது லஞ்சம் தானே. உங்க பிள்ளைக்கு செஞ்சா லஞ்சம் கிடையாது, இன்னொருத்தருக்கு செஞ்சா அது லஞ்சம்ன்றீங்க. அவனுக்கு விளங்கலை, அது லஞ்சம் நினைக்கிறான். அவனுக்கு என்னைக்கு இது விஷம்னு நினைக்கிறானோ, இது நெருப்புன்னு நினைக்கிறானோ தொடமாட்டான், அப்படி கேட்க மாட்டான். எத்தனை பேர் வேலை விட்டுருக்காங்க தெரியுமா? நான் பண்ணதெல்லாம் பாவம், இந்த தொழிலே செய்ய மாட்டேன்னு விட்டவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. நெருப்பா பாக்குறாங்க, அதை இவ்வளவு காலமும் நான் தெரியாம செஞ்சுட்டேன், செய்யுங்க பரவாயில்ல, இல்ல நெருப்பு இவ்வளவு நான் அக்கிரமம் பண்ணிட்டேன் தெரியாம இருக்கிறாங்க. அவனுக்கு தெரியல இவங்க எதுமோ லஞ்சம் நீங்க கொடுத்து அப்படின்னு. அப்ப அவனுக்கு ஒழுங்கா நீ வச்சிரு, அவனுக்கு நியாயமாக அதுக்கு மேல இருக்கிறவனு சரி பண்ணு. குடிக்க வேணாம் என்கிட்ட 1000 தடவை சொல்றீங்க, குடி உருவாக்குறத நிப்பாட்டு, அதுவும் கண்ட்ரோல்ல இருக்குல்ல. தயாரிக்கிறவன் ஒரு 4 பேர் 2 பேர் இல்லையா, அவனை நிப்பாட்டினா போதும் இல்ல. இதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் போய் தினா வீட்டுக்கு போய் சொல்லிட்டு இருக்க குடிக்காதுன்ட்டு, அந்த 2 பேர்ட்ட சொல்லி செய்யறத நிப்பாட்டுறான்னு, அதுவும் கண்ட்ரோல் தான் இருக்கு. அப்ப என் காரியத்தை செய்ய விடாம நீ தான் அவனை உருவாக்கி வச்சிருக்க, அவனுக்கு வேண்டியது அதுதான், இப்ப அதை செய்யுங்க. அவன் உணர்வான், உணரும் போது அவன் வருத்தப்படுவான், இனி நியாயத்தோட வாழ ஆரம்பிப்பான். அவனுக்கு தெளிவுபடுத்துங்க. அப்போ நீங்க எவனோ ஒருத்த வாங்க நினைக்கிறீங்க, உங்க பிள்ளை நாளைக்கு அதே ஆபீஸ்ல உட்காந்து இருக்கும் போது அவனுக்கு எப்படி சொல்றது யோசிக்கிறீங்களே? உங்க வீட்டுல உங்க பிள்ளை ஒரு ஆபீஸ்ல உட்காந்து அதை செஞ்சுச்சுன்னா அது சொல்லிக் கொடுங்க. நீங்க இதுக்கு எவனோ திருத்த போறீங்க? நம்ம வீட்டுல பிள்ளைங்க இல்லையா? நம்ம வேலை செய்யலையா? அண்ணன் தம்பி வேலை செய்யலையா? மாமன் மச்சான் வேலை செய்யலையா? அதே கவர்மெண்ட் ஆஃபீஸ்லயோ இது அதே பிரைவேட் ஆஃபீஸ்லயோ எந்த ஆஃபீஸ்லயோ எதுக்காக போகும்போது லஞ்சம் கேட்கிறானோ அந்த இடத்துல உங்க சொந்தக்காரங்க யாரும் இல்லையா? அவனை பெரும் பணக்காரன், நிறைய வசதி, பெரிய படிப்பு கவர்மெண்ட்ல நுழைஞ்சிட்டான். இவ்வளவு பரீட்சை எழுதி இவ்வளவு கஷ்டப்பட்டு ராத்திரி பகலா பரீட்சைப்பட்டு ட்ரைனிங் எடுத்து இதுக்கா நீங்க அங்க போய் சேர்றீங்க? யாரை நம்ம மதிக்கிறோம்? கவர்மெண்ட் வேலை இருந்தா தான் நான் பொண்ணை கொடுப்பேன் மாப்பிள்ளை கொடுப்பேன்னு சொன்னா நீங்க என்னத்தை விரும்புறீங்க? லஞ்சம் வாங்குறது தானே விரும்புறீங்க. அப்புறம் லஞ்சத்தை குற்றமா சொல்றீங்க? உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்து அது கஷ்டமா இருக்கு, உங்க மாப்பிள்ளையோ மருமகனோ அண்ணனோ தம்பியோ வாங்கினா நல்லது உங்களுக்கு, அப்படியா? ஏன் அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அவங்க வீட்டை போய் பேச மாட்டீங்க இதெல்லாம் லஞ்சம் வாங்குறது அப்படின்னு. அப்போ அது தவறுன்னு, அது நெருப்புன்னு அவனுக்கு புரியணும் இல்ல. நான் செய்யக்கூடிய காரியத்தை நல்லபடியா செய்யணுங்கிற அந்த உணர்வு வந்துச்சுன்னா இந்த பேச்சு தானா போயிடும்ல. அப்ப அதனால அடுத்தவங்க இல்ல, நம்ம என்ன செய்யணுங்கிறதா வேதம் அறிவிக்குது. அதனாலதான் ஒவ்வொருத்தரும் நியாயத்தை தெரிஞ்சுக்கங்க.